வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். 3 days ஹாலிடேஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது. ஸ்டாக்ஸை பற்றி ஒரு சில நியூஸஸ் வந்திருக்கு. இன்ஃபோசிஸ்க்கு ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்திருக்கு. ஐடிசி சப்சிடரி கம்பெனி இருக்கு ஐடிசி இன்ஃபோடெக்குக்கும் அதே மாதிரி ரிலையன்ஸுக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த நியூஸஸ் எல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக பார்க்க போகிறது நம்ம ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் இந்தியாவில் வந்து டாப் பிளேயராக இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, மீடியாவில் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கிறாங்க. நெட்வொர்க் 18 மெர்ஜர்ஸ் வந்து நடக்க போகுது. இப்போ ரீசெண்ட் டிஸ்னி ஸ்டாரில் வந்து ஒரு டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் வந்து டிஸ்னிலேயும் அவங்க வந்து ஒரு ஹோல்டிங்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்கிறது ஆயில் பிஸ்னஸ் தான். ஸோ ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்டில் வந்து ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது வந்து இவங்களுக்கு வரப்போகிற குவார்ட்டரில் பாசிட்டிவாக அமையும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வெனிசுலா இந்த மாதிரி கண்ட்ரி கூட வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்தியன் ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே டைப் போட போகிறாங்க. லோ ரேட்டில் வந்து ஆயில் வந்து இறக்குமதி பண்ண போறாங்க. இதுவுமே வந்து ரிலையன்ஸுக்கு பாசிட்டிவான நியூஸா தான் நம்ம பார்க்குறோம். இதனால வந்து ஸ்டாக்கோட பிரைஸும் சரி இவங்களோட ரிசல்ட்ஸும் சரி வரப்போற குவார்ட்டர்ல வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவங்க வந்து ஒரு மெகா மெர்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெட்வொர்க் 18ல கூட பார்த்தீங்க அப்படின்னா டிவி 18 சேனல் வந்து மெர்ஜ் ஆக போகுது. இந்த மெர்ஜருக்கு உண்டான எல்லா ஸ்டெப்பும் இப்போ நடந்துட்டு இருக்கு. மெர்ஜர் ரேஷியோவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வால் டிஸ்னியில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்து பை பண்ண போறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியா இண்டஸ்ட்ரியில வந்து ரிலையன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டாமினேட் பண்ண போறாங்க. இது எல்லாமே வந்து இவங்களோட மீடியா பிசினஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்குறாங்க. கோர் பிசினஸா இருக்கிறது வந்து ஆயில் பிசினஸ் தான். ஆயில் பிசினஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வெனிசுலா இந்த மாதிரி கண்ட்ரி கூட இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி இந்த ஆயில் கம்பெனிஸும் டைப் பண்றப்ப இவங்க லோ ரேட்ல வந்து ஆயில் கிடைக்கும். இந்த ரஷ்யா உக்ரைன் வாரப்ப பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா கூட நிறைய ஆயில் வந்து கம்மியான ரேட்ல வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதுல வந்து நல்ல ப்ராஃபிட் கெயின் ஆச்சு. அதே மாதிரி இப்ப வெனிசுலா கூடயும் ஆயில் டைப் பண்றப்ப இவங்களுக்கு வந்து நல்ல லோ ரேட்ல ஆயில் கிடைக்கும். ரிலையன்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸை தான் நம்ம பார்க்கணும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவங்க வந்து மெகா மெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து நெட்வொர்க் 18ஓட நிறைய சேனல்ஸ் வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து டிவி 18 சேனல் வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க. டிவி 18ல வந்து 172 ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து நெட்வொர்க் 18ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி E18 ஷேர்ஸ் மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே மெர்ஜ் பண்ணுறப்ப இவங்க மீடியா இண்டஸ்ட்ரியில் ஒரு டாமினன்ட் பிளேயராக வந்துடுவாங்க. வால் டிஸ்னியும் பை பண்றதுனால இவங்க மீடியா இண்டஸ்ட்ரியிலையும் இனி ஒரு டாப் பிளேயரா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஐடிசி. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயிலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்களோட ரெவன்யூ மார்ஜின்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஐடி வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் அதாவது நியர்லி 4% பக்கமா வந்து ஐடி பிசினஸ் இருக்குது. ஐடி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இவங்க இந்தியாக்குள்ளதான் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து குளோபல் அதர் கண்ட்ரீஸ்க்கு இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இவங்க ஐடி செக்மெண்ட்லேயும் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸையும் இப்போ எடுத்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஐடிசி அப்படின்னாவே இது வந்து டொபாக்கோ பிஸ்னஸ் தான் மெயின் பிஸ்னஸ் அப்படின்னா. ஸோ இந்த டொபாக்கோ வந்து ஒரு குறிப்பிட்ட இயரில் ஏதாச்சும் ஒரு சாங்ஷன் இந்த மாதிரி வரலான்றதுனால அதர் பிஸ்னஸில் எல்லாமே வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதர் பிஸ்னஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க வந்து ரெவன்யூ சரி ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே அப்கிரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதனால இவங்க நிறைய நம்பர் ஆஃப் பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேட் அமெரிக்கன் டொபாக்கோவும் வந்து இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ல இருக்கு ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வாலட்டைல் அதாவது நியூட்ரலா ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. இவங்க வந்து அதர் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய அதர் பிசினஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இவங்களுக்கு பிசினஸ்னு பாத்தீங்கன்னா கன்சியூமர் குட்ஸ் இருக்கு, அப்பரல்ஸ் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, பேக்கேஜிங் இருக்கு, அக்ரி பிசினஸ் இருக்கு, பேப்பர் போர்டிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பேப்பர் இருக்கு. நெக்ஸ்ட் பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ் இருக்கு. ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ்ல இப்ப ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதாவது அவங்களோட ஹோட்டல் பிசினஸ் வந்து டீமெர்ஜ் பண்ண போறாங்க. அது வந்து இண்டிவிஜுவல் கம்பெனியா மாத்த போறாங்க. அதுக்கு உண்டான ரேஷியோ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் 40% பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசியோட ப்ரொமோட்டர்ல இருக்கும். ரிமைனிங் இருக்கிற 60% வந்து ஸ்டாக் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுத்துருப்போம் இருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் பார்த்தீங்கன்னா சிகரெட் இருக்கு, ஐடி பிசினஸ் இருக்கு. ஸோ ஐடி பிசினஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க.
ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஐடிசி இன்ஃபோடெக்னு ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்கு. இது வரைக்கும் இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது. இப்போ வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட சப்சிடரி கம்பெனியா இருக்கு. இப்போ ஹோட்டல் பிசினஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஐடிசி இன்ஃபோடெக்கோட நியூஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க அதர் பிசினஸ்ல வந்து எந்த அளவுக்கு இப்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்கிறது நமக்கு கிளியரா புரியுது. கூடிய சீக்கிரம் வந்து எல்லா பிசினஸ்லயுமே வந்து இவங்க வந்து நல்ல ஒரு லெவல் அச்சீவ் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவல் வளருது அப்படின்னா இப்ப ஐடிசி ஹோட்டல் மாதிரி அதர் பிசினஸ் இவங்க வந்து ஸ்பிளிட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப பார்த்த ரெண்டு ஸ்டாக்ஸ், அதாவது ஐடிசி இன்ஃபோடெக் ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், இது ரெண்டுக்குமே பாசிட்டிவான நியூஸஸ் தான் பார்த்தேன். ஸோ இன்ஃபோசிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நெகட்டிவ் நியூஸஸ் தான் வந்து மார்க்கெட்ல இப்ப இருக்கு. லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸோட சீஃப் பினான்சியல் ஆஃபீஸர் நிரஞ்சன் வந்து ரிசைன் பண்ணாரு. அது வந்து மார்க்கெட்ல ஒரு பெரிய அளவுக்கு இம்பாக்டா கிரியேட் பண்ணல. இருந்தாலுமே இப்போ கண்டினியூஸா அந்த சிஎஃப்ஓ ரெசிக்னேஷனுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து ஏஐ பேஸ் பண்ண மெகா கான்ட்ராக்ட் வந்து குளோபல் லெவல்ல வந்து இன்ஃபோசிஸ் லாஸ் பண்ணிருக்கு. அதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா USD 1.5 பில்லியன் டீல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டீல் தான். இதை லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இன்ஃபோசிஸ்க்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு இவங்களோட டீல் வந்து கண்டினியூ ஆயிருக்கும். அது எல்லா வகையிலும் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். ஸோ இந்த சிஎஃப்ஓ ரெசிக்னேஷனும் சரி, அதே மாதிரி இந்த டீல் லாஸும் வந்து இன்ஃபோசிஸ்க்கு ஒரு நெகட்டிவா தான் பாக்குறோம். இது வந்து மார்க்கெட்ல ரியாக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 3 ஸ்டாக்குமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இப்ப டைம்லி வந்த நியூஸஸ் தான். இதை பொறுத்து வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து லாங் டேர்முக்கு நம்ம ஹோல்ட் பண்ணலாமா இல்ல செல் பண்ணலாமான்னு டிசைட் பண்ண முடியாது. ஆனா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டலா வந்து சாலிடான ஸ்டாக்ஸ் தான். நம்ம சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இதுக்கு வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்றது, ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ்க்கு என்னென்ன பேராமீட்டர் செக் பண்ணணும், எவ்வளவு ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம், ஒரு சிங்கிள் ஸ்டாக்ஸ்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் ஹோல்ட் பண்ணலாம், இதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல்லே வந்து இந்த லாங் டேர்முக்கு சூட்டபிளான ஸ்டாக்ஸ்னு வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வந்து டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், இன்ஃபோசிஸையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஐடிசியும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம்ல வர்ற நியூஸஸை வச்சு நீங்க எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க கூடாது. ஏதாச்சும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம டைம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்னையும் கொடுக்கும். ஃபண்டமெண்டலா இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் தான். இந்த வீடியோ ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா எதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணிருக்குங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிலையன்ஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், ஐடிசி இதை வந்து பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட இண்டஸ்ட்ரி பிஇ 5 இருக்கு. இந்த கம்பெனி பிஇ வந்து 25.37 இருக்கு. ஸோ ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. பிளச் பண்ணது எதுவும் இல்லை. எஃப்ஐட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22% இருக்கு, டிஐட்ட 15% இருக்கு. 52 வீக் ஹை பாத்தீங்க அப்படின்னா 2632 ரூபாயா போயிருக்கு. லோ வந்து 2000 ரூபாயா இருக்கு. நியர்லி இப்போ 52 வீக் ஹையில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் புக் வேல்யூவோட 2.31 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் மைனஸா இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 17 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. கடன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.42 இருக்கு. ஸோ கடன் கொஞ்சம் இருக்கு. இருந்தாலுமே இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது ஒரு பெரிய கடனே இல்லை. அதே மாதிரி இவங்களோட பிசினஸ் மாடலும் கிளியரா இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து எந்தெந்த செக்டர் வந்து எமர்ஜ் ஆகுமோ அதுலதான் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால இது ஒரு பெரிய கடன் இல்லை. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். நிப்டி வந்து ஓரளவுக்கு மேல வந்தாலுமே இன்னும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேலி கொடுக்காம இருக்கு. ரிலையன்ஸும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ரேலியை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லாங் டேர்முக்கு நீங்க வந்து டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் இதோட பிஇ வந்து 26 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 31 இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸ் எக்ஸாம்பிள் இப்ப HCL எல்லாம் நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு இன்னும் அந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து ஒரு ரேலி கொடுக்காம தான் இருக்கு. ப்ரொமோட்டட் வந்து ஒரு 15% இருக்கு. எஃப்ஐட்ட ஒரு 33% இருக்கு. டிஐட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 35% இருக்கு. 52 வீக் ஹை 1620 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ 1185 ரூபாய்க்கு போயிருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் புக் வேலையை விட 8 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 19,000 கோடிக்கு மேல இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 6.5 லட்சம் கோடிக்கு பக்கமா இருக்கு. கடன் பாத்தீங்கன்னா 8500 கோடியா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.11 இருக்கு. இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் இப்ப நெகட்டிவ் நியூஸ் மார்க்கெட்ல இருக்கிறதுனால ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கரெக்ஷன் ஆகுது ஒரு 5% ஒரு 10% இது கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா
நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ வர்றது எல்லாமே டைம்லி கரெக்ஷன் தான். ஸோ ஃபண்டமெண்டலாக வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஃபியூச்சரில் வந்து இது நல்லா க்ரோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் யூஎஸில் வந்து ஃபெட் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறப்ப ஐடி பிஸ்னஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அப்போ வந்து இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டாக்காக பார்க்க போகிறது நம்ம ஐடிசியை பார்க்க போகிறோம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இதோட பிஇ வந்து 28.1 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 17 இருக்குது. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இவங்க எதுவுமே பிளச் பண்ண கிடையாது. எஃப்ஐ ஹோல்டிங் வந்து 43% இருக்குது. டிஐ ஹோல்டிங் 42% இருக்குது. எஃப்ஐயும் டிஐ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டராக இருக்காங்க. 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ வந்து 325 ரூபாயா இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து புக் வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப 8 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,000 கோடிக்கு மேலே இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் 5.5 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. கடன் பார்த்தீங்கன்னா 284 கோடி இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0 இருக்குது. ஸோ கடன் இல்லா கம்பெனி. இந்த கம்பெனிக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜே கடன் இல்லாத கம்பெனியாக இருக்கிறது தான். அதனால தான் இவங்க ரெகுலராக வந்து டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க எஃப்எம்சிஜி மட்டும் இல்லாமல் இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் ஆகட்டும், ஐடி பிஸ்னஸ் ஆகட்டும், ரிமைனிங் இருக்கிற எல்லா பிஸ்னஸையுமே வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஐடிசியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ண பார்த்து ஒரு 5-6 பிசினஸ் வந்து வெறும் 400 ரூபாய்ன்ற ரேட்லயே நமக்கு கிடைக்குது. ஸோ லாங் டைம்ல இது பெரிய கம்பெனியா மாறுறப்ப ஸ்பிளிட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பிரைஸ் ஹைக்கிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரேட் வந்து ஒரு அட்ராக்டிவான ரேட்டு தான். லாங் டேர்முக்கு நீங்க டெஃபினட்டா வந்து ஐடிசியும் வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்ப பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ். நீங்க வந்து எதையுமே வந்து இமீடியட்டா பை பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. எஸ்ஐபி மோட்ல கூட நீங்க வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட்ல இப்போ இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஸ்டாக் வந்து நெகட்டிவ் நியூஸால ஒரு பெரிய ஃபால் வருது, ஒரு 10% மேல ஃபால் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இப்ப பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 42% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 58% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.